வணக்கம் நண்பர்களே! மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம புவனேஸ்வரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட நம்ம மாயா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வாங்கிடக்கூடாது. எந்த காரணத்த கொண்டாலும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவ கையில கிடைக்கக்கூடாது. மகாலிங்கம் நீங்க வாங்க நம்ம அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவோம். கண்டிப்பா எந்த எவிடன்ஸும் ரகுராமும், சீனுவும் வெளிய வரது தக்கன மாயா கையில கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம மகாலிங்கத்த கூட்டிக்கிட்டு நம்ம புவனேஸ்வரி போறாங்க. ஆனா நம்ம மகாலிங்கத்துக்கு தெரியல தன்னோட மகள கொன்னதே இந்த புவனேஸ்வரி தான் அப்படின்னு தெரியாம புவனேஸ்வரிக்கு வால கடிச்சுக்கிட்டு நம்ம மகாலிங்கமும் போயிட்டாருன்னே சொல்லலாம். அதே நேரத்துல பார்த்தோம்னா நம்ம சிவா நம்ம மாயா கூட சேர்ந்துக்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் கேட்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க வச்சு தான் நம்ம மகாலிங்கம் என் மக சாவுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எந்த காரணத்தை கொண்டாலும் இந்த மாயா கையில கிடைக்கக்கூடாது அப்படின்னு பேசுறாங்க. அப்போ கிடைச்சதுன்னா ரகுராமும் சீனுவும் வெளியே வர்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாட்டு அவளுக்கு அமைஞ்சிரும் அப்படின்னு சண்டைக்கு நிற்கிறாங்க. அப்போ நம்ம சிவா எங்கள் அண்ணனை வெளியே கொண்டு வர்றதுக்காக நாங்கள் இந்த முயற்சி செய்யும், நீ எதுக்குடா தடுக்கிற அப்படின்னு லிங்கத்தை கேட்க நேரம், என் பொண்ணே செத்தாச்சு, அவ சாவுக்கு காரணம் அவள் கையில் லெட்டர் இருந்து ரகுராமும் சீனுமுனி அதுக்கு பிறகு நீங்கள் எப்படிடா இங்கே கேட்க வரலாம் அப்படின்னு சட்டையை பிடிச்சி இழுத்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம புவனேஸ்வரி பார்த்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு சாகட்டும், இதுதானே நம்மளுக்கு வேணும், 2 பேரும் செத்தாலும் நல்லதுக்கு தான். இந்த மகாலிங்கமும் சிவாயம் யார் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம சந்தோஷமாகணும், ஏன்னா ரகுராம் குடும்பம் குழப்பத்தில் சிக்கணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க ஒரு கேவலமான ஜென்மம். ஆனால் நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் யார் கேட்டாலும் அதை கொடுக்கணும், அது எங்களுக்கு முறை தான், அதில் உள்ள காப்பியை நீங்கள் வாங்கிக்கிடுங்க மாயா அப்படின்னு கொடுக்குறாங்க. அதில் தான் நம்ம சாருவை அடித்து கொன்ன அந்த எவிடன்ஸ் சிக்கிடுச்சு, அடித்து தான் கொன்று இருக்காங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் வந்துடுச்சு. அப்போ இது ஒரு கொலை, சூசைட் அட்டம் இல்லை, அப்போ அந்த கொலை செய்கிறது யார் அப்படின்னு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மாயா அந்த ப்ரேஸ்லெட்டு அது எந்த கடையில் வாங்கியிருக்கு, அதை யார் வாங்கியிருக்கா அப்படின்னு அந்த இடத்துல அலசி ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. புவனேஸ்வரியை தான் இந்த கொலை செய்ய தூண்டுனது அப்படின்னு கண்டிப்பாக நிரூபித்து நம்ம புவனேஸ்வரியை மகாலிங்கத்து கையாலே அடித்து சாக வைக்க போகிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னா நம்ம மாயா, சிவா, மணி இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம சாருவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கணும், அதில் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் பெரியப்பா வெளியே வர்றதுக்கு கிடைக்கும், அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இதை நம்ம மாயா வக்கீலுக்கிட்ட அலசிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. நம்ம புவனேஸ்வரி எக்காரணத்தை கொண்டோம் லிங்கம் உன் பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு மாயா கையில் கிடைக்கக்கூடாது, அப்போ எதுக்காக அப்படின்னு கேட்க நேரம், அது கிடச்சுன்னா உன் பொண்ணே சாவுக்கு காரணம் ரகுராமும் சீனுன்னு எழுதி வச்சுருக்காங்க, அதை எதையாவது ஒரு தில்லுமுள்ளு பண்ணி இந்த மாயா கண்டிப்பாக ரகுராமும் சீனவையும் வெளியே கொண்டு வர அது ஒரு காரணமாக இருந்துற போகுது, அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம போய் இதை தடுத்தே ஆகணும் வா அப்படின்னு அந்த இடத்துல புவனேஸ்வரி மகாலிங்கத்தை ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம மாயா போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் காப்பி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரம் தான் மகாலிங்கம் எது என் பொண்ணே செத்தாச்சு, என் பொண்ணு சாவுக்கு காரணமே நீங்கள் தான், ஆனால் நீங்கள் ஒரு ரகுராமையும் சீனுவையும் வெளியே கொண்டு வந்துடணும்னு இப்போ நீ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துடுறியா, அது நடக்காது, என் பொண்ணு சாவுக்கு உள்ள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்படியோ மாயா கையில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பிரச்சனை வாங்குறாங்க. அப்போ உங்கள் அண்ணன் தானடா என் பொண்ணு சாவுக்கு காரணம் அப்படின்னு நம்ம சிவாட்ட கேட்க நேரம், என் அண்ணனை பற்றி நீ தப்பாக சொல்லிடுவியா அப்படின்னு சிவா மகாலிங்கத்தை பிடிக்கிறாங்க. இந்த மகாலிங்கம் சிவாயை வெளுத்தெடுக்கிறாங்க. மொத்தத்தில் ஒரு பெரிய ரணகலத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே உண்டு பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம புவனேஸ்வரி சூப்பராக ஒரு லுக்கு விட்டு சிரிக்கிறாங்க. மாறி மாறி அடிச்சுக்கிடுங்கடா, அடிச்சுக்கிட்டே சாவுங்கடா, இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மொத்தத்தில் ரகுராம் குடும்பம் பிரச்சனையில் சிக்கி சின்ன பின்னாமா சீரழியணும், இந்த ரகுராம் கொலைப்பழியை சுமந்துக்கிட்டு காலம் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணும், இந்த ஜானகி தனியாக ஒண்டியாக கஷ்டப்பட்டு அழுது இருக்கணும், இதுதான் எனக்கு ரகுராம் செய்கிற துரோகத்துக்கு நான் சரியான பதிலடி கொடுத்துட்டேன், எப்படியும் இந்த
கொலை கேஸ்லேருந்து ரகுராம் வெளியே வரக்கூடாத ஆக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம புவனேஸ்வரியும் ஏற்றி விட்டுக்கிட்டு இவங்க பிரச்சனை பண்ணட்டும் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அதிகாரிகள் உள்ளுக்கு இருந்து வெளியே வராங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷனில் வந்து மாற கை நீட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா, என்ன நினச்சிட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், எப்படி சார் என் பொண்ணோட சாவுக்குள்ள காரணமான அறியதுக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கி அந்த கொலைகார ரகுராமையும் சீனுவையும் வெளியே கொண்டு வரணும்னு இந்த மாயா வந்திருக்கா, ஒரு காலமும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இந்த மாயா கையில் கிடைக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நிறுத்துங்க, இந்த மாயா இல்லை யார் வந்து ஸ்டேஷனில் கேட்டாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அவங்க கையில் கொடுக்கணும், அதுதான் எங்களுக்கு முறை, அதுக்குள்ள காப்பியை நாங்கள் மாயா கையில் கொடுக்க தான் போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் புவனேஸ்வரிக்கு ஆட்டங்கானது. நம்ம ஆளை செட் பண்ணி வச்சு இந்த சாருவகு கொன்று அதுகளை கொலைப்பலியை வந்து ரகுராம் கையில் வந்து மேலே போடணும் அப்படின்னு வந்து நம்ம சாரு கையில் ஒரு லெட்டரையும் எழுதி வச்சுருந்தோமே, இப்போ எல்லாத்தையும் இந்த மாயா உருட்டி தள்ளிடுவா போல் இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பயந்து போய் நிற்கிறாங்க புவனேஸ்வரி. அதோட அந்த ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு நம்ம மாயா படித்து பார்க்குறாங்க. இது கொலை தான், சாருக்கு தலையில் அடிபட்டிருக்கு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அப்படியே காட்டுது. அந்த கொலையாளி யார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். அவன் நிச்சயமாக அந்த ப்ரேஸ்லெட் வந்து யாருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு புவனேஸ்வரி பதறி போகிறாங்க. அந்த ப்ரேஸ்லெட்டை போட்டு அந்த நபரை வந்து நம்ம இங்கே வைக்கக்கூடாது, கண்டிப்பாக வெளிநாடு போக வச்சிட வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த நபருக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், நீங்கள் வந்து சாருவை கொன்னுட்டீங்க, நாங்கள் சொன்னபடி செய்துட்டீங்க, ஆனால் இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது, இருந்தால் மாட்டிடுவோம், உங்கள் ப்ரேஸ்லெட் உள்ள அந்த ஃபோட்டோ வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அதில் வந்து ஃபோட்டோ வந்து கிடச்சிருக்கு. அப்போ அந்த ஃபோட்டோவை வச்சு அந்த ப்ரேஸ்லெட்டை வந்து நீங்கள் எந்த கடையில் வாங்குனீங்க அப்படின்னு எல்லாம் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த மாயா. அதனால் நீங்கள் இங்கேயே இருக்கக்கூடாது, இங்கே இருந்தால் உங்கள் வாயால் கண்டிப்பாக உண்மையை வர வச்சுருவாங்க, நீங்கள் என்கிட்ட பணத்தை எவ்வளோ வேணுமாலும் தாரேன், நீங்கள் வெளிநாடு போயிருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சரி மேடம், நான் இன்றைக்கே வந்து பார்த்து நான் வெளிநாடு கிளம்பிடுறேன் அப்படின்னு வந்து அந்த ரவுடி பைய வந்து சொல்லுறாப்புல. நம்ம புவனேஸ்வரி யார்கிட்டெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு எல்லாம் அந்த இடத்துல நம்ம மாயா வந்து அலசி ஆராய ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா வெளிநாடு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்க அந்த ரவுடியை வந்து கரெக்டாக வந்து அந்த கடையில் வந்து வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்குறாங்க. இந்த ப்ரேஸ்லெட்டை இந்த நபர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சு அவங்க யார் அப்படின்னு எல்லாம் பார்த்து கரெக்டாக தூக்கி வெளிநாடு போக தயாராக இருந்த அவரை கோர்ட்டில் அப்படியே கொண்டு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க நம்ம மாயா. இதை சற்றும் எதிர்பார்க்காத வந்து நம்ம புவனேஸ்வரி ஐயையோ நம்ம மாட்டிட்டோமே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அப்போ தான் அந்த ரவுடி வாயாலேயே உண்மையை வர வைக்கிறாங்க. நாங்கள் தான் சாருவை கொன்னோம், சொன்னது புவனேஸ்வரி தான், ரகுராமுங்க மேலே பழிய தூக்கி போடணும்னு சாருவை கொன்று அவளுக்கு கையில் அந்த லெட்டரை வைக்க சொன்னோம் அப்படின்னு வந்து சொன்ன உடனே நம்ம மகாலிங்கம் புவனேஸ்வரியை பார்க்குறாங்க, வெளுத்தெடுக்கிறாங்க. நான் உன்னையே நம்பி உன் கூட இருந்தோமே, ஆனால் இப்படி வந்து நாங்கள் ரகுராமுக்கு துரோகம் உன் கூட சேர்ந்து எவ்வளோ பண்ணியிருக்கேன், ஆனால் அவர் எனக்கு நன்மை தான் பண்ணியிருக்காரு, அவர் மேலே என் பொண்ணை கொன்று அவர் மேலே பழியையும் போட்டிட்டியே, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு வந்து 5-6 அடி அடித்து வெளுத்து தள்ளுறாங்க. நம்ம புவனேஸ்வரி உள்ளுக்க போகிறாங்க. ரகுராம் வந்து வெளியே வந்து நம்ம மாயாவை வந்து மகளாக ஏற்றுக்கிட்டாங்க.